வீட்டுக்குலாம் அப்புறம் போய்க்கலாம். நீ வாடா முத்து போய் ஒரு ரூபா சாப்பிட்டு போயிருவா. ஏய் லேட் ஆகுதுடா மாமி வீட்டுக்கு போறடா. நீ சாப்பிட்டு தான் போற. சரி கூப்பிடுறேன். சரி வா போலாம். முத்து ஓய் அதெல்லாம் போட்டோம். என்ன கருத்துப்பா? கோழி கருத்துப்பியா? ஏய் திங்க மாட்டான். ஆட்டுக்கறி திங்க மாட்டேன். ஏய் கோழி வந்து சூடு. திங்க மாட்டேன். சரி ஆட்டுக்கறி வந்து திருத்துற. கிரசரா ஏய் அல்சிரா. திங்க மாட்டேன். திங்க மாட்டேன். ஆமா பன்னிக்கறி. ஏய் பன்னிக்கறி திங்க மாட்டேன். முன்னாடி ரெண்டு பல்லு காணோம். ஏய் ஓய் மீன் திம்பியா? ஏய் மீன் திங்க மாட்டேன். முள்ளு தொண்டையில மாட்டியா? சரி முத்து ஓய் நாட்டுக்கோழி கறி. திம்புடா. அதுக்கு வேணா மப்பாலாட்டு காட்டு. ஆமாமா திம்ப. திம்பியா? சாப்பிடுடா டேய். சரி முத்து ஓய் வாடா ஒரு சாப்பிட்டு போயிருவா. சரி வாடா வா. அது என் பொண்டாட்டி எப்படின்னு கேட்கலையா? எப்படி? புள்ள கிளம்பாயின்னா அப்படியே மூத்திரம் அப்படியே சட்டன்னு விட்டுருவா. வாயிலையா? ஓய் மூத்திரம் வாயிலே வரும். உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே மூத்திரம் விட்டுருவோம். சரி கூப்பிடுறேன் பாரு. கூப்பிட்டு பார்க்கலாம். புள்ள கிளம்பாயே. ஏண்டா? ஏய் போடா உங்க சோத்துக்கு வரல கேன கூதி. டேய் முத்து. ஓய் ஏன் கோச்சிட்ட? ஏய் எடா ஏண்டான்றா? ஏண்டாவா? அப்படியே கூப்பிட்டா மூத்திரம் விடுவான்னா? முத்து தப்பா நினைச்சுக்காத. இதா என் கல்யாணத்துக்கு எங்க மாமியா வந்து அண்டா வந்து சீர்வரிசையா கொடுத்தா. சரி அதத்தான் வந்து ஏண்டாங்கிறான். ஓ அவன்றா? சரி உன்னையும் சொல்ல என்னையும் சொல்ல. மறுபடியும் கூப்பிடுறேன் பாரு. கூப்பிட்டு பார்க்கலாம். புள்ள கிளம்பாயே. அட ஏண்டாப்பா? ஏய் நான் பேசாதே மாமி வீட்ல போய் தின்றுப்பேன். உன் பேதி கேட்டு வந்து ஏண்டா டேய் போறனே டேய். முத்து ஏய் போறனே உறா. நீ போன புண்டியாய் பாத்துக்கடா. ஆமா உரு. முத்து ஓய் தப்பா நினைச்சுக்காத. சரி ஏடா என்ன கேட்டுச்சு? ஏண்டாப்பான்றத? ஏண்டாப்பாவா? ஆமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாத்துருல வீட்டுல பொச்சு கழுவுறதுக்கு டப்பா ஒண்ணு வச்சிருந்தேன். அது உடஞ்சு போச்சு. புதுசா வாங்கிட்டு வந்தேன். அதுதான் வந்து ஏண்டப்பாங்கிற. ஓ அப்படியா? சரி அது ஒண்ணும் இல்ல எங்க இல்ல. மறுபடியும் கூப்பிடுறேன் பாரு. ஆளுக்காரா? ஏய் போடா உங்க சோத்துக்கு வரல டேய் தாயாளிங்களா. ஏண்டா ஏய் எடா என்ன சொன்னா? ஏண்டா ஆளுக்காரன்றா? ஏண்டா ஆளுக்காரவா? ஆமா அட வாடா சொல்றா. நீ சாரி வச்சிட்டு தெரியுற. சரி ஏண்டா ஆளுக்காரா சொல்லி கூப்பிடுதுங்கற. ஆமா டேய் ஓய் 10 ஏக்கர் காடு வச்சிருக்கேன். சரி சோளத்தட்டு போட்டுருக்கிறேன். அக்கத்து பக்கத்துல இருக்கிற ஆடு மாடுல காட்டுக்குள்ள மேய்ச்சிட்டு போயிருன்னு சொல்லி வேலைக்கார ஆடு ஒண்ணு வச்சிருக்கிறேன். அதோ பாரு ஆடு மாடுலாம் மேயுது. வேலைக்காரன் தான் உண்டு. ஏண்டா ஆளுக்காரான்னு. ஓ அவனையா? சரி ஒண்ணும் இல்ல என்ன இல்ல. மறுபடியும் கூப்பிடுறேன் பாரு. கூப்பிட்டு பார்க்கலாம். புள்ள கிளம்பாயே. ஏனுங்க மாமா? அடே எடா புட்டு மரியாதை. ஓய் ஏமாமான்றா? ஏமாமா கேட்டுட்டியா? புள்ள ஏமாமான்றா? கண்டார ஓடிட்டு. புள்ள கிளம்பாயே. ஓய் பழைய காலத்து ஸ்லோகத்து பையன் வந்திருக்கிறான். பின்னாடி அந்த குஞ்சு இருந்துச்சுல்ல அதை அறுத்து குழந்தைய இன்னைக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி சோறாக்க சொல்றியே. வீட்டுல ஆக்கத்துக்கு அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, அண்டா இருக்குதா, குண்டா இருக்குதா? ஒரே ஒரு சொம்பு கீதமா கொடுத்தாங்க. அதையும் எல்லாம் கணக்கு வச்சு கொடுத்துட்டேன். ஆக்கணும் நம்ம புண்டையிலே வச்சாக்கட்டும். பழைய காலத்து ஸ்லோகத்தை போய் வந்திருக்கிறான். பின்னாடி இருக்கிற கோழி கொஞ்சம் அறுத்து குழம்பு வைக்கலாம். ஆக்கிறதுக்கு அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, அண்டா இருக்குதா, குண்டா இருக்குதா அப்படின்னு கேட்கறியா? அண்டா இருக்குதா, குண்டா இருக்குதா அப்படிங்கிறியா? ஏப்பலாம் எப்படி சோத்துக்கு வந்த முத்து பையன் சோத்து சாச்சு போன
பேசாத எங்க மாமி வீட்டுல போய் ஆட்டுக்கறி குழம்பு தின்றுப்பேன். ஆ. ஏடா எனக்கு கூட்டு வந்து சுனியும் போடுறேன். ஏடா அதுக்காக வந்து நானு முத்தா, ஓய் நான் ஒரு சாப்பிட்டு போய் கொடிக்காரனா, நான் போடலாம், வீட்டுல ஒரு சாப்பிட்டு போவா. போதும் அவனுக்கு போடுதான் ஆ